எழுப்பணும். இப்ப மணி எத்தனை? ஆமா 8 மணின்னு சொல்லி எழுப்பின பிறவே நெளிச்சிட்டு இருக்கா. இதுல 6 மணின்னு சொன்னா விளங்கிரும். எம்மா உனக்கு சுவாலியே இதா போச்சு. 6 மணினா 8 மணின்னு எழுப்பியது 8னா 10ங்கிறது சரி இல்ல பாத்துக்க. எல்லாம் அலறிட்டு கிடக்காம பல்ல விளக்கு. 6 மணி தான் ஆகும். இப்போ என்ன செய்ய? கொஞ்ச நேரம் அசைன்மெண்ட் எழுதலாமோ? நிறைய இருக்கு. இப்போ எப்படி எழுதி முடிக்க முடியும்? சனிக்கிழமையே எழுதிருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை எழுதலாம், ஞாயிற்றுக்கிழமை எழுதலாம், நீ ஞாயிற்றுக்கிழமை விளையாட போயாச்சு. காலையில் எழுதலாம்னா என்ன எழுதி முடிக்க முடியாது. என்ன செய்ய? சரி போவோம். கிளாஸ்ல போய் யாரெல்லாம் எழுதலன்னு ஆள் சேர்ப்போம். எப்படியும் நம்மளை மாதிரி 5-6 பேர் கிடப்பான். பேசிட்டு இருக்கா? சும்மா அதெல்லாம் அப்படிதான், கண்டுக்கிடாத. ஆமா எம்மா, நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கா? யார்ல காலையிலே வருவா? ஒருத்தர் வரலையா? போய் சொல்லாத, எனக்கு எல்லாம் தெரியும். என்னதுல தெரியும்? இப்பலாம் வீட்டுக்கு யார் யார் வரான்னு சொல்ல கூட மாட்டேங்க அவத்தியம்மா. அன்னைக்கு சியானா மயிலெல்லாம் வந்தாவ, கதவை பூட்டி வச்சுட்டு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லல. இன்னைக்கு ஏதோ பிள்ளைகள் பேர்லாம் கேட்டுச்சு, நீ யாரும் வரலங்க. பிள்ளைகள் பேர் கேட்டுச்சா? ஆமா, மீரா கார்த்திகேயன் ஜோபி சொல்லிட்டு இருந்தால. இம்மா மலிக்குமா? மீரா கார்த்திகானா தலைக்கு போடிய சீவக்கா பேரு. சீவக்காவா? சரி விடுமா, காது கையில வந்துறாம. இல்ல பிள்ளைகள் பேரை சொன்ன உடனே என்ன நடி நடிக்கல நீ? அங்க போய் நின்னு அலர்னியல. ஒரு நாளாவது இந்த சவுண்ட படிப்புல காட்டிருப்பியல நீ? இம்மா ஸ்கூலுக்கு நேரம் ஆயிட்டுமா, குட்ரு. போ, பேக்குக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்டமா, பெண்ணுக்குலாம் மை அடைச்சிட்டமா, நீ அத பாரு. வீட்டுக்கு யார் வந்திருக்கா, எங்க போலான்னு மோப்ப முடிச்சிருக்கிறியாவே? இந்த ஜீவகாக்குலாம் இப்படி பேர் வைக்கல, நீ யார் அலியா? ஒரு அசோக்கு அருணுனி ஏதாவது ஒரு பேர் வச்சா என்ன? என்னல? ஒண்ணு இல்லம்மா, மீராமா மீரா. சரி, ஒன்னால காலையிலே ஆச்சு வாங்கியாச்சு, மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். பேரை பாரு, நல்லா வச்சிருக்கு, கார்த்திகா மீரா. நம்ம உயிரை வாங்கிறதுக்கு கார்த்திக் அசோக்குன்னு வச்சிருந்தா இன்னைக்கு நம்மளுக்கு இந்த அடி விழுந்திருக்குமா? உப்புலாம் காணுமா மக்கா? காணுமா. குளிச்சிட்டியா? என்ன சுபி 5 நிமிஷத்துல குளிச்சிட்டு வந்துட்டா? கார்த்திகா மீராலாம் அங்கதானே இருக்காவ, கொஞ்ச நேரம் பேசிட்டு வரக்கூடாதா? மீரா பல்லு வாய மூடு. அடி எப்படி? ரைஸ் மில்லு காலையிலே இருந்து அரைக்கிறது பாரு. ஆமா, தட்டுல 1 கிலோ போல தான் சோறு இருக்கு. வழக்கமா 4 கிலோ 5 கிலோ திம்பிய. மீதி எல்லாத்தையும் எங்க? சும்மா இருல, அந்த பிள்ளை டேஸ்ட் தான் பாக்குது. ஓ, டேஸ்டுக்கு இவ்ளோ சாப்பாடா? இம்மா பாருமா, 4 சோறு திங்கிறதுக்குமே எப்படி சொல்லியா நீ? இதான் 4 சோறு. 4 டன் சோறு தின்னுக்கிட்டு நான் இல்லைன்னு சொல்லுவா நீ. சோபி, உன் வாய் அம்மா 8 வழி கால மாதிரி இந்த காதுல இருந்து இந்த காது வரை இருக்கு. சரி சரி, நீ யாராயிட்டுட்டி? காலையிலே சண்டை போடாத, வாயை மூடு. அத எப்படிமா வாய மூட முடியும்? 2 அடிக்கு பல்லு நீட்டிக்கிட்டுலாம் இருக்கு. எம்மா, கல்லு வச்ச கிரைண்டரை பாத்திருப்பா. எங்கேயாவது பல்லு வச்ச கிரைண்டரை பாத்திருக்கிறியா? சரி சும்மா இருல, நேராயிட்டு. நீ அவன் கூட சேர்ந்து இவ்வளவு நேரம் சிரிக்க தானே செஞ்சா? வாயை எம்டி அப்படி வைக்க. நேராயிட்டு அவனை வர சொல்லு. சுபி தின்னுட்டு எழும்பி போவாமக்கா. ஆட்டுமா. சுவாபி, அண்ணனுக்கு
ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவியாமா?